சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஆக்ஷன். இந்த எபிசோடில் we are going to do some crazy programming. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லாஸ்ட் ப்ரோக்ராமில் 1 to 5 மட்டும்தான் ஆட் ஆச்சு. இந்த ப்ரோக்ராமில் 1 to 7 மட்டும்தான் ஆட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குல்ல, இதை அன்கமெண்ட் பண்ணிடுவோம். இதில் யூசர்கிட்டயே நம்ம நம்பர் கேட்டுக்குவோம். இது கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு பிரான்ஸ் மெடல் தரேன். ஓகேவா? இப்போ யூசர் வந்து 15ன்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 + 10 9 + 10 + 11 + 12 + 13 + 14 + 15 இதுதான் ஆன்சராக வரணும். யூசர் வந்து 100 கொடுத்தாங்கன்னா கம்ப்யூட்டரை 100 வரைக்கும் ஆட் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். யூசர் 3 கொடுத்தாங்கன்னா 1 + 2 + 3ன்னு ஆட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு நீ ப்ரோக்ராம் எழுதணும். எப்படி எழுதுவீங்க? என்னவா இருக்கும்? அமைதியோ அமைதி. புரியலையா? அதாவது இப்போ இதை ரன் பண்ணலாம். ரன் பண்ணோடனே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வருமா? இப்போ கிராடில் என்ன தெரியுமா பண்ணும்? முதல்ல வந்து எக்ஸ்எம்எல்ல நிறையா ஃபைல்ஸ் எழுதியிருப்பீங்க, அதையெல்லாம் கம்பைல் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாவாவில் நிறையா ஃபைல்ஸ் எழுதியிருப்பீங்க, அதையெல்லாம் கம்பைல் பண்ணும். கம்பைல் பண்ணால் ஜாவா வந்து .class-ஆக மாறும். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ் பண்ணி ஏபிகேன்னு கொடுத்துரும். அதுதான் அதோட வேலை. இப்போ யூசர் போயிட்டு இங்கே 5ன்னு கொடுத்தாங்கன்னா ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணோன்னே 1லேருந்து 5 வரைக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ண 15 ஆன்சர் 15 டிஸ்பிளே ஆகணும். யூசர் 7ன்னு கொடுத்தாங்கன்னா 1லேருந்து 7 வரைக்கும் ஆட் பண்ண 28 ஆன்சர் 28ன்னு வரணும். இதே யூசர் 100ன்னு கொடுத்தாங்கன்னா 1லேருந்து 100 வரைக்கும் எல்லா நம்பரையும் ஆட் பண்ண ஆன்சர் என்ன? 5050 5015 ஆன்சர் வரணும். இதுக்கு இங்கே நான் ப்ரோக்ராம் என்னென்னு எழுதணும்? நான் ஃபார் லூப் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேனா? இல்லை வெரி குட். ஆல்வேஸ் ஸ்கைநெட்டில் வந்து உங்களோட மெமரி பவரை செக் பண்ண மாட்டேன். ஓகேவா? எனக்கு உங்கள் மெமரி பவரை விட யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. நீ உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு அதை பற்றி ஐ டோன்ட் கேர் அபவுட் இட் அட் ஆல். ஏன் தெரியுமா? அதில் இருக்கிற SD கார்டு 128 GB. ஓகே, உலகத்தில் இருக்கிற எல்லா லைப்ரரியில் இருக்கிற எல்லா புக்கையும் அதனால் மெமரைஸ் ஒரு செகண்டில் பண்ண முடியும். உங்களால் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அப்போது நேற்று நான் வாங்கின 1800 ரூபா மெமரி கார்டை விட உங்கள் பிரெயின் வந்து சீப்பு தான். ஸோ நான் அதுக்கு வேல்யூவே கொடுக்க மாட்டேன். எந்த கம்ப்யூட்டர்னாலையும் பண்ண முடியாத விஷயம் ஒன்று தான், சிந்திக்கிறது. ஸோ நீங்கள் சிந்திச்சு எனக்கு பதில் சொல்லுங்கள். பிரான்ஸ் மெடல்ரா, நானே சொல்லிட்டுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. யோசிங்க. அதுக்குள்ளே நான் போய் ஒரு பிரெட்டை சாப்பிட்டு வந்துடுறேன். சொல்லு. See, I'll tell you all one important thing. நீங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சொல்கிறப்போ 2 மெத்தடில் திங்க் பண்ணலாம். ஒன்று மேத்தமெட்டிக்கலாக திங்க் பண்ணலாம், இன்னொன்று ப்ரோக்ராமேட்டிக்கலாக திங்க் பண்ணலாம். உலகத்தில் இருக்க 99.9% ஆஃப் த ப்ரோக்ராமர்ஸ் ப்ரோக்ராமேட்டிக்கலாக தான் திங்க் பண்ணுவாங்க, மேத்தமெட்டிக்கலாக திங்க் பண்ண மாட்டாங்க. ப்ரோக்ராமேட்டிக்கலாக திங்க் பண்ணுற ப்ரோக்ராமர்ஸ்க்கு யூ வில் கெட் குட் சேலரி, மேபி 2 lakhs 2.5 lakhs per month நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியும். இன்ஃபோசிஸ்லேருந்து எல்லா கம்பெனிஸுமே உங்களை மாதிரி டெவலப்பர்ஸ் எதிர்பார்க்கும். ஆனால் ஓப்பன்ஏஐ மாதிரி, ஆப்பிள் மாதிரி, கூகுள் மாதிரி, டெஸ்லா மாதிரி மாதம் 15 லட்சம் 20 லட்சம் கொடுக்குற கம்பெனிஸு நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக யோசிச்சா தான் உங்களை திரும்பியே பார்ப்பாங்க. ஓகே, நான் வந்து ஜாவாங்கிற எக்ஸாமில் ஒரு அரியர் வச்சேன். நான் ஏன் தெரியுமா அரியர் வச்சேன்? ஒரு கொஷனுக்கு, ஒரு 16 மார்க் கொஷனுக்கு வெறும் ஒரு 5-6 லைன் கூட நான் கோட் எழுதலை, இத்தினோண்டு தான் எழுதி வச்சுருந்தேன். ஓகேவா? அதனால் அதுக்கு உங்கள் மார்க் கொடுக்கல. அப்போ எனக்கும் நான் ரீவேல்யூஷன்லாம் போட்டு அதில் வந்து டிரான்ஸ்பரன்சின்னு ஒன்று போடலாம். ரீவேல்யூஷன் பண்ணுறப்ப நம்ம கண்ணு முன்னாடியே உட்காந்து எங்கே தப்புன்னு சொல்லுவாங்க. அந்த டீச்சருக்கு எனக்கு ஒரு ஆர்குமெண்ட் ஆகிடுச்சு. அவர் என்னன்னு சொன்னார்னா, எப்போ 16 மார்க் இத்தினோண்டு தான் எழுதியிருக்கிற, இதுக்கு எப்படி கொடுக்க முடியும்? நான் ப்ரோக்ராமோட லைன்ஸ் உங்களுக்கு முக்கியமா இல்லை அவுட்புட் முக்கியமானு கேட்டேன். ஒரு வாட்ஸ்அப் மாதிரி ஒன்று செய்ய சொன்னாங்கன்னா நீ 100 லைனில் எழுதுனா 1 லட்சம் லைனில் எழுதுனேன். கடைசியில் அது வந்து மெசேஜ் அனுப்பிச்சா போகணும். லுக்கு இன்டர்ஃபேஸ் எல்லாம் வாட்ஸ்அப் மாதிரி ஃபீல் ஆகணும், அவ்வளோதானே. நம்பர் ஆஃப் லைன்ஸ் பேக் எண்ட் தானே, அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு. இது எப்படி வேலை செய்யணும்னா கம்ப்யூட்டர் போட்டு பார்த்தோன்னே வேலை செஞ்சிருச்சு. பிகாஸ் நான் அதை மேத்தமெட்டிக்கலாக அப்ரோச் பண்ணேன். எல்லாம் டெக்னாலஜி. 1லேருந்து 100 வரைக்கும் ஆட் பண்ணணும். இப்படியே நீங்கள் 100 லைன் எழுதணும், கரெக்டாக அந்த மாதிரி. ஆனால் அப்போ பண்ணிங்கன்னா 100 வரைக்கும் மட்டும்தான் ஆட் ஆகும். பட் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண ஒரு சூப்பரான டெக்னிக் நீங்களே மேத்தமெட்டிக்கலி உருவாக்கலாம். இதை வந்து உருவாக்குன ஒரு ஃபர்ஸ்ட் யார் இந்த ஐடியா ஹூ கேம் அப் வித் திஸ் ஐடியானா ஸ்ரீனிவாச ராமானுஜன். ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா? இப்போ அவர் என்ன பண்ணாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ண, அவர் வந்து இந்த ஹரிணி மேகாவெலாம் சொன்னல என்னை வந்து நச்சிக்கிட்டே இருப்பாங்கன்னு. அவரோட டீச்சர் வந்து அவரை கலாய்ப்பாராம எப்பயுமே, சும்மா நச்சிக்கிட்டே இருக்கிறா, நிறைய டவுட்ஸ் கேட்கணும். 5th 6th படிக்கிறீங்க. ஸோ அந்த டீச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா ராமானுஜனுக்கு ஒரு பெரிய ஒர்க் கொடுத்துருக்காரு. ஓகேவா, அதாவது அவருக்குன்ட்டு இல்லை, கிளாஸுக்கே அப்போ தான் அந்த கிளாஸ் அமைதியாக இருக்குன்ட்டு எல்லாரும் 1லேருந்து 100 வரைக்கும் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி சொல்லுங்கன்ட்டு. ராமானுஜன் போய் உட்காந்து 2 நிமிஷத்தில் வந்து ஆன்சர் சொன்னாராமா. அது எப்படி ஒரு 5th 6th படிக்கிற பையனால் பண்ண முடியும்னா, திஸ் இஸ் வாட் ராமானுஜன் டிட். இப்போது எனக்கு வந்து எஸ்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, எஸ்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 + 4 ப்ளஸ் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கனால +4 + 5 வரைக்கும் மட்டும் போட்டுக்கிறேன். 1 to 5 நான் செம்ம கண்டுபிடிக்கணும். இதை அவர் ஆடே பண்ணல, அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணார்னா இதைவே திருப்பி எழுதினார். S is equal to 5 + 4 + 3 + 2 + 1ன்ட்டு. இப்போது இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ண என்ன ஆகும்? 2s ஆகும். கரெக்டாக? ஏன்னா 1 + 2 + 3 + 4 + 5 ஒரு S, +1 + 2 + 3 + 4 + 5 ரெண்டாவது S. கரெக்டாக? அப்போ 2 S அதுக்குள்ளே இருக்குது. இந்த 2 Sஐ ஆட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். 1 + 5 என்ன? 6. 2 + 4 என்ன? 6. 3 + 3 என்ன? 6. 4 + 2 என்ன? 6. 5 + 1 என்ன? 6. எத்தனை 6 இருக்குது? 5 6 இருக்குது. 5 × 6 அது எவ்வளோ? 30. 30 வந்து 2S. அப்போ S வந்து இதில் பாதியாக தான் இருக்குமா? ஸோ டிவைட் பை 2 எவ்வளோ? 15. ஆன்சர் வந்துருச்சா? இதையே நம்ம வந்து 7 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். S is equal to 1 + 2 + ... +6 + 7. நடுவில் இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. இப்போ மறுபடியும் S is equal to ரிவர்ஸ் எழுதுனா 7 + 6 + ... +2 + 1. கரெக்டா? அப்போ 2S என்ன? 1 + 7 8. 6 + 2 8 + ... 6 + 2 8 + 1 + 7 8. மொத்தமாக எத்தனை 8 இருக்கு? 8 கிடையாது, 7 தான். 1 2 3 4 5 6 7 மொத்தமாக 7 8 இருக்குது. 7 × 8 டிவைடட் பை 2னா உங்களுக்கு S கிடைச்சிடும். கரெக்டா? 2 4s are 8, 7 4s are 28. கரெக்டாக வந்துச்சா? நல்லா இருக்கா? இப்போது இதைவே அப்போ நம்ம 100க்கும் பண்ணலாம்ல. S is equal to 1 + 2 + ... +99 + 100. மறுபடியும் S is equal to 100 + 99 + ... +2 + 1. 2S is equal to 101 + 101. கரெக்டா? +... +101 + 101. மொத்தமாக எத்தனை 101 இருக்கு? 100 101 இருக்கும். 100 × 101 டிவைடட் பை 2 அப்போது 50. 50 × 101 என்ன? 5050. S is equal to 5050. கரெக்டாக வந்துருச்சா? இவ்வளோ தான் இவர் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கா? அப்போ இதை நம்ம ஜென்ரலைஸ் ஃபார்முலாவே இது பண்ணோம். 100னா 100 × 100 + 1/2. 7னா 7 × 8. கரெக்டாக? 7 × 7 + 1/2. 5னா 5 × 6/2. அதாவது 5 × 5 + 1/2. அப்போது நீங்கள் n வரைக்கும் கண்டுபிடிக்கணும்னா n × n + 1/2. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை நான் என்ன சொல்ல வரேன்னா, மனப்பாடம் பண்ணுறது ஈஸி. அதை தான் உங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு வாட்ஸ்அப் யூ கால் இட் ஆஸ் இத்தனை வருஷமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை மனப்பாடம் பண்ணுறது மேட்டர் இல்லை, எனக்கு மறந்து போச்சு. இப்போ நான் டிரைவ் பண்ணேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் டிரைவ் பண்ணி படாதுங்க. நீங்கள் சிந்திக்க ஆரம்பிங்க. இது வந்து ஆக்சுவலாக ஃபன்னு. இது நல்லா இருக்குல்ல? நல்லா யோசிச்சிருக்காருன்னு தோணுது தானே? இப்படி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து மேத்து ப்ரோக்ராமிங் எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் எழுதலாமா? இப்போ என்னென்னா, இதிலிருந்து வாங்குறது எந்த வேரியபிளுக்குள்ளே போகுது? I1க்குள்ளே போகுது. இப்போ I1க்கு நான் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். I1.value அதுதான் நான் இப்போ அதுக்கு எடுத்துக்கணும். இப்போ I1.value என்னவா இருக்குது? ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. இதை நான் முதல்ல இன்ட்டாக மாற்றணும். அதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும்? பார்ஸ் இன்ட்ன்ற இருக்கா, இல்லை இன்ட் டாட் பார்ஸ் அப்படி டாட் டு இன்ட்டா?
டு int or null எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ என்ன ஆகும்னா எய்தர் உங்களுக்கு தெரியும் int or null என்ன பண்ணுவோன்னு, அதில் கரெக்டான ஒரு நம்பரை கொடுத்துருந்தோம்னா அந்த நம்பரை கொடுக்கும். நாம் வந்து ஏபிசியில் நடுவில் விட்டுருந்தோம்னா அது என்ன பண்ணோம், நல்ல கொடுத்துரும். ஸோ இதை நம்ம ஒரு வேரியபிளுக்குள்ள வச்சுக்கலாம். வேர் n ஈக்குவல் வச்சுக்கலாம். n ஈக்குவல் கூட வேணாம், நம் ஈக்குவல் வச்சுக்கலாம். இப்போது நம்ம நம் question mark டாட் லெட் இதுதான் எழுதுவோம். தெரியும் இது என்னன்ட்டு. அதாவது நம்பருக்குள்ளே நல் இல்லைனா மட்டும்தான் இங்கே வரும், நல் இருந்துச்சுன்னா நமக்கு இதுக்குள்ளே வராது. ஞாபகம் இருக்காது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்குது தானே? புரியுதா எப்படி யூஸ் ஆகுதுன்ட்டு? இப்போது நம்பருக்குள்ளே வந்து ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அது வந்து இட்டுக்குள்ளே வருமா, வேர் n ஈக்குவல் டு இட்டுன்னு போட்டுருவோம். என்னை வந்து நம்ம ப்ராப்பர் இன்ட்டாகவே வச்சுக்கலாம். ஸோ n வந்து ஒரு ப்ராப்பர் இன்டீஜர். இப்போது இது வந்து இதுக்குள்ளே நல்லெல்லாம் இருக்காது. ஸோ இந்த எண்ணை வச்சு நம்ம இப்போ நம்மளோட கால்குலேஷனை பண்ணிக்கலாம். நம்ம கால்குலேஷன் என்ன, n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் பை 2. இதை தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை இதர் சிஎல்குள்ளே போட்டுக்கலாம், இல்லை இன்னொரு வேரியபிளில் வச்சுட்டு சிஎல் பண்ணலாம். ரெண்டும் ஒன்று தான். நான் வந்து டைரெக்டாகவே இதை சிஎல் பண்ணிடுறேன். இல்லை வேணாம், நான் அதை உங்களுக்கு ஓவர் கன்ஃபியூஸ் ஆகும், நான் வேறு வேரியபிள் வச்சுட்டே பண்ணிடுறேன். ஏஎன்எஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு அப்புறமா சிஏஎல் ஏஎன்எஸ்ன்னு போட்டுக்கிறேன். புரியுதா? இப்போது இது கரெக்டானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா யாரெல்லாம் போர்ட் மாஸுங்கிற ரூலை கேள்விப்பட்டிருக்கீங்க கை தூக்குங்க. போர்ட் மாஸ் ரூல் இவ்வளோ தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேய் சத்தியமாக இத்தனை பேர் தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்கிறேன். 10th 9th 8th தெளிவாக ஒப்பிக்கிறோம். அதாவது பிராக்கெட்ஸ், டிவிஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், இந்த ஆர்டரில் தான் எந்த கால்குலேஷனாலும் நடக்கும். ஸோ இப்போ இதில் வந்து என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன் தான் நடக்கும். இங்கே ப்ராக்கெட்டே இல்லை. ஸோ எந்த ப்ராக்கெட்டும் இல்லாததுனால முதல்ல டிவிஷன் தான் நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா இது முதல்ல 1/2 டிவைட் ஆகி 0.5 ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் தான் நடக்கும். ஸோ முதல்ல n இன்ட்டு n வந்து மல்டிப்ளை ஆயிரும். சாரி, ஆக்சுவலி n + 1/2 தானே, இங்கே ப்ளஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். n இன்ட்டு n வந்து n ஸ்கொயர் ஆயிரும். ஓகேவா? ஸோ n ஸ்கொயர் ப்ளஸ் ஹாஃபாக மாறிடுது. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் 5ன்னு கொடுத்தீங்கன்னா 5 ஸ்கொயர் என்ன 25, 25 ப்ளஸ் ஹாஃப் 25.5. ஓகேவா? ஆன்சர் வந்து 25.5 வரும். இல்லைன்னா இன்டீஜரில் பண்ணுறப்போ அந்த ஹாஃப் எடுத்துக்க முடியாதுங்க, அதனால் 25 வரும். பார்க்குறீங்களா? நம்ம கொடுத்து பார்க்கலாமா? இது மட்டும் n + 1/2 கரெக்டாக ரன் பண்ணி பார்க்கலாமா? நமக்கான ஆன்சர் 15 தானே. 1 + 1லேருந்து 5 வரைக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆன்சர் 15 தானே. ஆனால் இப்போ வந்து 5 × 5 நடந்து நான் சொன்ன மாதிரி நடந்து ஆன்சர் வந்து 25 வரணும். வந்துருச்சா 25ன்ட்டு? தெரியுறதா? புரியுதா என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வருதுன்ட்டு? சம்மந்தப்பட்டு பிளர் ஆகலையான்னு பார்த்துக்கோ. கிளியராக தான் இருக்கேன். என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வருதுன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போது இதை சால்வ் பண்ண நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த பியை தான் யூஸ் பண்ணுவோம், ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ப்ராக்கெட் தானே முதல்ல கம்பைல் ஆகணும். நமக்கு ஃபஸ்ட் பிரச்சனை என்ன, இந்த டிவிஷன் முதல்ல நடந்துடுது. ஆனால் நமக்கு வந்து n + 1 தான் முதல்ல நடக்கணும். கரெக்டாக? ஸோ n + 1க்கு ப்ராக்கெட்டை போட்டுருவோம். அப்போ முதல்ல ப்ராக்கெட்டு தான் நடக்கணும். அப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு n + 1 ஆயிடணும். அப்போ 5 6 ஆயிரும். அதுக்கப்புறம் தான் டிவைடட் பை 2 நடக்கும். ஓகேவா? நமக்கு இன்னும் ப்ரிஃபரபிளி இன்டூவும் நடந்துட்டு அதுக்கப்புறம் டிவைட் பை 2 நடந்துட்டா இன்னும் நல்லது. கரெக்டாக? ஸோ இதுக்கு ஒரு ப்ராக்கெட்டை போட்டலாம். அப்போ என்ன ஆகும், 5 + 1 6 ஆயிரும். முதல்ல இந்த உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்ஸு. கம்ப்யூட்டர் ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் பண்ணுவோன்னா முதல்ல இங்கே வந்தோடனே இங்கே வந்து என்னென்ன இருக்குது, ப்ராக்கெட் இருக்குது, டிவிஷன் இருக்குது. அதாவது இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குங்கிறல அப்புறமா, அதுக்கப்புறம் டிவிஷன் இருக்குது. ஸோ அதில் எதுக்கு ஹையர் இம்பார்ட்டன்ஸ் ப்ராக்கெட்டுக்கு தான். அப்போ இதை தான் முதல்ல சால்வ் பண்ணும். இப்போ இதுக்குள்ளே போனால் இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அப்போ எதுக்கு ஹையர் இம்பார்ட்டன்ஸ், ப்ராக்கெட்டுக்கு. அப்போ ப்ராக்கெட்டை தான் முதல்ல சால்வ் பண்ணும். அப்போ n + 1 பண்ணும். 5 + 1 பண்ணோடனே 6 ஆயிரும். ஸோ 6 முடிச்சோடனே இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அப்போ இந்த ப்ராக்கெட்டை தான் இப்போ சால்வ் பண்ணும். 6 × 5 30, 30 டிவைடட் பை 2 15 வந்துடும். ஸோ பார்க்கலாமா இப்போ கரெக்டாக வருதான்ட்டு?
சாரி வந்துருச்சா 15 தெரிகிறதா? பிளர் ஆகல படிக்க முடியுதா 15 ஒன்றா அங்கேருந்து முடியுது. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து இந்த ரூல் யூஸ் பண்ணுவோம். அப்படியே ஆன் த ஃப்ளைலேயே இதுக்கு வந்து நான் அவுட்புட் ட்ரேசிங் உங்களுக்கு சொல்லித்தரப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னு பாருங்கள். நான் வந்து 5ன்னு கொடுத்துட்டேன்னா இப்போது அந்த 5 வந்து I1 டாட் வேல்யூக்குள்ளே இருக்கு. I1 டாட் வேல்யூ என்ன? அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங்கில் 5ஆக இருக்கும். ஃபைவை வந்து இன்டார் நல்லா மாற்றினா அது நல்லா மாறாது, இன்டாக தான் மாறும். ஸோ 5ஆக மாறிடும். இப்போ நமக்குள்ளே 5 இருக்குது. அப்போ 5.2 லெட்னா இது வந்து பண்ணலாம் தான். அப்போ இட்டுக்குள்ளே 5 போய் இதுக்குள்ளே வந்துடும். இப்போ 5 வந்து என்குள்ளே வரும். அப்போ என் வந்து 5ஆக மாறும். அப்போ இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 5 என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இங்கேயும் 5 ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ போட்மாஸ் ரூல் படி 5 + 1 நம்ம சால்வ் பண்ணோம் 6. இப்போது இந்த ப்ராக்கெட் போயிடும். இப்போது இந்த ப்ராக்கெட்ஸ்க்கு தான் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை தான் சால்வ் பண்ணோம். 5 × 6 என்ன? 30. ஸோ 30. இப்போ இதையும் சால்வ் பண்ணியாச்சா? அப்போ இந்த ப்ராக்கெட்டும் போயிடும். 30 / 2 என்ன? 15. இப்போ ஆன்ஸ்குள்ளே 15 போயிடும். இப்போ ஆன்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? 15. அப்போ 15 சிஎல் பண்ணதுனால தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து 15ங்கிறது சிஎல் ஆச்சு. புரிஞ்சா? கிளியரா? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஆப்வியஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து நீங்கள் சிஎல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். ஹண்ட்ரடில் 105 கொடுத்தீங்கன்னா கூட வரும். வந்துருச்சா? 5565. இன்னும் பெருசாக ஏதாவது கொடுக்கலாமா? உங்களோட ஃபேவரட் நம்பர் சொல்லுங்கள். பெருசாக ஏதாவது சொல்லுங்கள். ட்ரிபிள் வருதா? இது சரியான்னு பார்க்க உங்களுக்கு சில நிமிடங்கள் ஆகும். இன்னொன்று சொல்லட்டுமா? இப்போ எவ்வளோ பெரிய நம்பர் அடிச்சிருக்கு பாருங்க. 62,373. 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + அப்படியே 1000 வரைக்கும் போய் 1001 + 1002 + அப்படியே 10,000 வரைக்கும் போய் 10,001 + 10,002 அப்படியே 60,000 வரைக்கும் போய் அப்புறம் 62,000 வரைக்கும் போய் 62,300 வரைக்கும் போய் 62,301 + 62,302 + 62,303 + 62,377 வரைக்கும் போகணும். 73 வரைக்கும் போகணும். சில மாதம் இல்லை சில வருஷங்களே ஆயிருக்கும் அதை கண்டுபிடிக்க. see how much time this takes. அவ்வளோதான் ஆன்சர் வந்துருச்சு. ஆனால் தப்பாக வந்திருக்கு. ஏன் தப்பாக வந்திருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். நித்திஷ் சொல்லக்கூடாது, வேறு யாராவது சொல்லுங்கள். ஆன்சர் வந்து மைனஸில் இருந்திருக்கு. ஏன்? உனக்கு தெரிஞ்சதா இல்லையா? தெரியலையே உனக்கு? சார் 3 வந்து ஆட் நம்பர் டிவைடட் பை 2. டேய் ஸ்ட்ரிங்ஸை சொல்லி கொடுக்குறப்ப நான் இதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்கே போய் 0001 எழுதி ஆஸ்கி வேல்யூலாம் வச்சு கேரி ஸ்ட்ரிங் எல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன்ல, ஞாபகம் வருதா? அப்போ வந்து ஒன்று சொன்னேன்ல, இன்டீஜருங்கிறது வந்து சின்ன நம்பர் தான் ஸ்டோர் பண்ணும். ஏன்னா அது 2 பைட்ஸ் தான், 16 பிட்டு தான் இருக்கும். 00000001 அப்படி 16 வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும்ன்ட்டு. அதுவே வந்து ஃப்ளோட்டு டபுளாக பெருசாக ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னோன்னா, இங்கே வந்து நீங்கள் இன்ட்டாக மாற்றுறீங்க. இன்ட்டாக மாற்றுறப்ப அதனால் பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப பெரிய நம்பர் போகிறப்ப என்ன ஆகுதுன்னா அதோட லிமிட்டை தாண்டி ஓவர் ஃப்ளோ ஆயிடுது. பென்டிஎம் ப்ராசஸரப்போ நான் சொல்லி கொடுத்தேன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்டில் நிறைய எரர்ஸ் வரும். ஞாபகம் இருக்குது? அண்டர் ஃப்ளோ, ஓவர் ஃப்ளோ, டி நார்மல், ஜீரோ டிவைட், இன்வாலிட் ஆப்ரேஷன். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் யூனிட் நீங்கள் தனியாக ஒன்று வரைஞ்சிருந்தோம்ல, அதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இன்டூ டிவைட்லாம் வச்சு அதில் வந்து அதில் 8 ஸ்டேஜ் பைப்லைன் இருக்கும். அதில் வந்து 8வது ஸ்டேஜ் வந்து எரர் ரிப்போர்ட்டிங்கு. அந்த எரர் ரிப்போர்ட்டிங்கில் அதில் வந்து ஓவர் ஃப்ளோன்னு ஒரு எரர் வரும். இப்போ அந்த எரர் தான் வந்திருக்கும். இன்டீஜருக்கு வந்து 2 பைட்டு தான் சைஸு. கோட்லினில் 4 பைட் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் நீங்கள் 2 பைட்னு வச்சுக்கோங்க. ஒரு பைட்டுக்கு 8 பிட்டா. அப்போ இதுக்கு 16 பிட்டு தான் இருக்கும். நம்ம 16ங்கிறது இப்போதைக்கு சிம்பிளிசிட்டிக்காக இப்படி வச்சுக்குவோம். 16 பிட்டு. ஸோ 0000000000000000000000 இப்போ 16 0 நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? இந்த 16 ஜீரோஸ்லேருந்து 16 1 வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். எல்லாமே 0னா அது 0. எல்லாமே 0 கடைசியில் இது மட்டும் 1 இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? அது 1.
எல்லாமே 0 கடைசியில் 1 0னா அது என்ன 2, எல்லாமே 0 கடைசியில் 1 1னா அது 3. இப்படியே கடைசியில் எல்லாமே 1 1 1 1 வந்துச்சுன்னா அதுதான் 37,000. இப்போ ஆன்சர் 37,000க்கு மேலே போகுதா, அப்போ இதில் ஸ்பேஸ் பத்தாது. ஸோ இதை தாண்டி போகிறப்ப என்ன ஆகும்னா அது மைனஸில் இருக்குன்னு நினச்சிக்கோ, ஏதோ குழம்பிக்கும், கன்ஃபியூஸ் ஆகிக்கும். அதுதான் இப்போ நடந்திருக்கு. இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன, இன்ட்டை விட லாங் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு லாங் இருக்கான்னு தெரியல. லாங் ஆர் நல் இருக்குது. லாங்குங்கிறது இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பரை ஸ்டோர் பண்ணுற இன்டீஜர் தான். லாங்கும் இன்ட்டு ஒன்று தான், சேம் தான். ஆனால் லாங்குனால பெரிய நம்பர்ஸை ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? இதில் 2 பைட்ஸுக்கு பதிலாக அதில் 4 பைட்ஸ் இருக்கும். இங்கே வந்து 4 பைட்ஸுக்கு பதிலாக 8 பைட்ஸ் இருக்கும். அப்போ பல கோடிகள் அதனால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இப்போ நான் ரன் பண்ணுறேன்னா இந்த எரர் வரக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஃப்ளோட் டபுள் போட்டாலும் வரக்கூடாது. புரிஞ்சுதா இப்போ நான் என்ன சொன்னேன்ட்டு? $62,373 தானே கொடுத்தோம். எப்படி ஆன்சர் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ எரரே இல்லாமல் கரெக்டாக ஆன்சர் வருதா? நல்லா இருக்கா? ஓகே, அதுவும் அது என்ன ஸ்பீடில் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ இதே மாதிரி ஆப்வியஸாக ஃப்ளோட் போட்டிங்கனாலும் வரும். ஏன்னா ஃப்ளோட்டும் பெருசாக எடுத்துக்கும் தானே. ஃப்ளோட்டு டபுள் கூட நீங்கள் போடலாம். இங்கே டபுள் போட்டு இங்கேயும். இப்போ ஏன் இங்கே இந்த இடத்துல ஏன் இட்ல எரர் காட்டுது? டபுளை தூக்கி நம்ம லாங்குள்ளே சேவ் பண்ணுறோம். ஆனால் இப்போ இங்கே இன்ட்டு கொடுத்தா எரர் வருமா வராதா? அப்போ வருதான்னு பாருங்க. ஆக்சுவலி கோட்லினில் மட்டும்தான் இப்படி வருது. ஏன்னா இன்ட்டை வந்து நீங்கள் வந்து லாங்குள்ளே சேவ் பண்ணலாம். ஏன்னா லாங் வந்து பெரிய இன்டீஜர் தானே. அப்போ குட்டி இன்டீஜரையும் உள்ளே வைக்க முடியும். கோட்லின் ஜாவாலையும் தரது வரும், ஜாவாலியில் வைக்க முடியும். ஆனால் லாங்கை தூக்கி இன்ட்டுக்குள்ளே வைக்க முடியாது, ஏன்னா அது பெருசு இல்லை. ஓகே, ஸோ டபுள்னா இப்போ நம்ம இதையும் டபுளாக மாற்றிட்டோம்னா எரர் சால்வ் ஆயிடும். ஓகே, இப்போது ரன் பண்ணி பார்த்துடலாமா? நீங்கள் டபுளே உங்கள் கையில் இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ பெருசு வேணும் கொடுக்கலாம். நல்லா இவ்வளோ பெருசு கொடுத்தா கூட வந்துடும் நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக போயிட்டோமோ? இதோ வருது பாருங்க, வந்துடும், எக்ஸ்போனன்ட் வந்துடும். அந்த E+22 உங்கள் கால்குலேட்டரில் வரும்ல, டபுளோட பவரே அதுதான். நான் உங்களுக்கு இன்னும் லாங் டபுள்ஸில் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வர வேண்டாம்னா நீங்கள் பெட்டர் ஃப்ளோட்டில் வச்சுக்கோங்க. ஃப்ளோட்டில் வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அது அதெல்லாம் பண்ணாது. என்னடா போயிடுச்சு. இப்போயும் பெருசாக கொடுத்துட்டே தான் தோணுது. எதுக்கோ போய் பார்ப்போம். நான் இதுலேயும் ஈதாக வருது. இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாமா? ஈலேயே 8 வருது. நான் பெட்டர் லாங்லேயே வச்சுக்கலாம். நீங்கள் லாங்லேயே ஓரளவுக்கு பெருசு டைப் பண்ணலாம் தான். இந்த அளவுக்குலாம் லாங்லேயே முடியும் தான் நினைக்கிறேன். போய் பார்த்து வருது பாருங்கள். லாங்லேயே இவ்வளோ பெருசு வரைக்கும் வருது பாருங்கள். ஆக்சுவலி லாங் வந்து கோட்லினும் ஜாவாவும் ஒன்று தானே. ஜாவா கோட்லின்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு. யூ கேன் ஆல்மோஸ்ட் கிவ் எனி பிக் நம்பர்ஸுங்கிற அளவுக்கு பெருசு தான். ஓகே, எனிவே இது வந்து மெயினாக உங்களுக்கு இன்ட்டு லாங்கை சொல்லி கொடுக்குறதுக்கு தான். இன்னும் ஒரு கொஷின் உங்களுக்கு இன்ட்டு லாங்கை பற்றி தான் இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளோட்டு டபுள்னா போக ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? ரைட்.